Verse 17, you see, if Jesus is not alive, then our sins are not forgiven. But because Jesus Christ is alive, your sins and my sins are forgiven. Hallelujah. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்ததுனால உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் மன்னிப்படைந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். எப்படி? மரித்த இயேசு உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரித்து அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டதனால நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம். Blessed are we because of our Lord Jesus Christ. Hallelujah. Aren't you grateful to the Lord? கர்த்தருக்கு நன்றி செலுத்துற ஜனங்களா இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறார். மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. காலையில ஒரு கேள்வி. I come back to this. That morning, when Mary Magdalene came to the tomb, மரியாள் மக்தலேன் அந்த tomb வரும்பொழுது, அந்த கல்லறைக்கு வரும்பொழுது கல்லறை காலியா இருந்துச்சு. எது முக்கியம்? கல்லறை காலியா இருந்ததா அல்லது உயிரோடு வந்தது முக்கியமா? உயிரோடு வந்தது முக்கியம். தோமா சொன்னானா, நான் ஆண்டோட விரல விட்டாதா நம்பவே சொல்லலாம். அப்போ ஆண்டு சொன்னார், பாயில விட்டு. அப்பதான் ஒரு சத்திய வசனத்தை ஆண்டு சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிறோம், காணாம விசுவாசிகள் பார்க்கிறவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நம்ம உயிர்த்தெழுதலை காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். நீயும் நானும் blessed. Hallelujah. Because we do not see and yet we believe and we are called blessed. Hallelujah. Are you blessed today? Because you believe the resurrection of the Lord. கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.